நம்மகிட்ட இருந்தது பழக்கம் தான். கலையை வந்து எடுக்கணும், கலை கட்டுப்பாட்டில் வைக்கணுங்கிறது நம்முடைய பண்பாட்டில் இருந்த ஒன்று தான், புதுசல்ல. ஆனால் என்ன சிக்கல்னா, இப்போ நீங்கள் வேளாண்மையை மூன்றாக பிரிக்கணும். ஒன்று வந்து முதல்ல கல்ச்சராக இருந்தது, பண்பாடாக இருந்தது. அப்புறம் அக்ரிகல்ச்சராக மாறிச்சு. இப்போ வந்து நம்ம பேசுகிறது அக்ரோ இக்காலஜி அப்படின்னு பேசுகிறோம். மூணாவது இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ அந்த இடத்துல நின்று தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. இப்போ முதல்ல இருந்தது நம்முடைய பண்பாட்டுகளோடு சேர்ந்து நம்ம களை எடுத்தல் என்பது உடல் உழைப்போடு சார்ந்து இருந்ததுனால பிரச்சனை இல்லை. எப்பயுமே பார்த்திங்கன்னா என்னைக்கு வந்து இந்த பணமாக மாறுது, அதாவது உணவு பயிர் என்பது பணமாக எப்போ மாறுச்சோ அப்போ தான் வந்து சிக்கல் தொடங்குது. அப்போ என்ன பண்ணுறோன்னா, அதிகமான உற்பத்தி, சந்தையை நோக்கி உற்பத்தி அப்படி போகும்போது தான் அந்த சிரமம் தொடங்குது. அப்போ இந்த சூழல் வரும்போது கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே என்ன கலையினுடைய எல்லா வடிவங்களையும் சொல்லிட்டாங்க. இதில் இப்போ டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு, நான் 1993 ஒரு புத்தகம் போட்டேன். ஐயா நம்மாழ்வார் அதை வெளியிட்டார். அந்த புத்தகத்து பேர் உயிரியல் புரட்சியின் ஒடுக்குமுறை அந்த புத்தகம். அதில் வந்து இந்த எதிர்காலம், வேளாண்மையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஓரளவு சுருக்கமாக சொல்லப்பட்ட செய்தி. அதில் முக்கியமானது ஜெனட்டிக் இன்ஜினியரிங், அதாவது இந்த மரபீனி பொறியியல் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். அதனுடைய வரவு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதனுடைய வரவு என்பது மிக மோசமாக ஒரு நிலத்தை கொண்டு நிப்பாட்டியிருக்கு. அதில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஜெனட்டிக்கலாக, அதாவது ஜீன் அப்படிங்கிற அந்த சொல் வந்து தமிழ் சொல்லு தான் கிட்டத்தட்ட. ஈன் அப்படிங்கிற அதில் வந்து ஈனி, இனம் அப்படி சொல்லணும்னா, ஜீனஸ் அப்படின்னா இனம் சொல்லுவாங்க, அந்த வந்தது தான். அந்த ஜீனில் போய், ஜீன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்லணும்னா, இப்போ நம்ம உடலானது பல வகையான செல்களால் ஆனது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த செல்லுக்குள்ளே சைட்டோபிளாசம், புரோட்டோபிளாசம் இதெல்லாம் நம்ம பயிர்களில் பேசுகிறோம். அந்த உட்கருன்னு ஒன்று சொல்கிறோம். அதுக்குள்ளே தான் அந்த ஒரு ஏணிப்படி வடிவத்தில் அந்த டிஎன்ஏன்னு ஒன்று இருக்கும். அந்த டிஎன்ஏக்குள்ளே போயும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அதுக்குள்ளே சில கோடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, குறியன்கள் தமிழில் சொல்லலாம். அது வந்து அந்த படிக்கட்டு மாதிரி இருக்கும். அதுதான் என்ன பண்ணுதுன்னா தீர்மானிக்குது, நம்ம கண் ப்ளூவாக இருக்கணுமா அல்லது கருப்பாக இருக்கணுமா, முடி வந்து சுருட்டையாக இருக்கணுமா, தோல் வந்து சிவப்பாக வெள்ளையாக இருக்கணுமா அல்லது ரோஸாக இருக்கணுமா கருப்பாக இருக்கணுமாங்கிறத தீர்மானிக்கக்கூடிய தன்மை கொண்டதான். அதை என்ன பண்ணுறாங்கன்னா, எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொன்று ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இதுதான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். அப்போ இந்த மாதிரியான ஒரு அது வந்து எளிதாக பண்ண முடியாது. ரொம்ப கடுமையான பல கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லேபரேட்டரி வச்சு ஆய்வுக்கூடங்கள் தான் செய்ய முடியும். அது கடந்து வந்துட்டாங்க. இப்போ மனிதனுடைய எல்லா விதமான ஜெனோம் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க, எல்லா விதமான அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அடுக்கி வச்சுட்டாங்க. இப்போ நினச்சா அப்படி மாற்றலாம். ஆனால் இப்போ சட்டங்களெல்லாம் அதுக்கு வந்து சிரமமாக இருக்கிறதுனால ஒன்றும் பண்ணலை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தாவரங்களில் இதை பண்ண ஆரம்பித்தாங்க. தாவரங்கள் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா எந்த உயிரினமும் இன்னொரு உயிரினத்தோடைய செல்லை எடுத்துக்காது. அந்த இருக்கக்கூடிய, இப்போ எடுத்துக்காட்டால் நீங்கள் நடந்து போகிறீங்க, காலில் ஒரு முள் தைச்சிச்சுன்னு வச்சுங்களேன், என்ன ஆகுனா சீல் பிடிக்கும். கொஞ்சம் 2 நாள் சீல் பிடிச்சி அப்படியே வரும், எடுக்காட்டி அந்த முள்ளை அகற்றாட்டி. அப்புறம் என்ன ஆகுனா கொஞ்ச நாள் சீல் பிடிச்சி அந்த எப்போ அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பார்ட் வெளியே வருதோ, அந்த முள் வெளியே வருதோ அப்போ தான் புண்ணு ஆறும். ஏன்னா நம்ம உடல் ஏற்றுக்காது. அப்படி தான் அந்த டிஎன்ஏ வந்து வேற ஒரு டிஎன்ஏ எடுத்துக்காது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் ஆராய்ச்சி பண்ணும்போது காப்பி அடிக்கிறான். அதாவது ஏமாத்துறது, செல்லை ஏமாத்துறது. எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த பிடின்னு சொல்ல முடியாது, பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற அந்த பாக்டீரியாவுடைய அந்த ஜீன் வந்து பருத்தி வந்து தெரியாமல் அதே மாதிரி இருக்குது, அதை வந்து ஏமாற்றி உள்ள தள்ளிட்டான். அது முதல்ல வெற்றி அடைஞ்சிட்டாங்க. மற்றதுக்கெல்லாம் இன்னும் வெற்றி அடையலை, கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ உள்ளே தள்ளின உடனே அதை என்ன பண்ணுதுன்னா, அது ஏற்றுக்குச்சு. அப்போ பிடி பருத்தி முதல்ல வருது. அப்புறம் பிடியில் வந்து எல்லா தாவரங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்துட்டாங்க. இந்தியாவில் வந்து அது மட்டும்தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அவர் சொன்னது போல் நெல்லில் இப்போ வந்து ஜெனட்டிக் மாடிஃபிகேஷனில் ஜெனட்டிக் எடிட்டிங்கிறான். என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, நீங்கள் இது வரைக்கும் வெளியேருந்து ஒரு பாக்டீரியாவிலேருந்து தானே ஜீனை கொண்டாந்து உள்ளே போட்டோம், அதுதானே தப்புன்னு சொன்னீங்க, அதுதானே பிரச்சனை வரும்னு நீங்கள் சண்டை போட்டீங்க. இல்லை நான் அப்படிலாம் பண்ணலை, நாங்கள் என்ன பண்ணுறோம், நெல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஜீனை தூக்கி இப்படி மாற்றுறோம், ஏணிப்படியை வெட்டி இந்த பக்கம் வைக்கிறோம், இதை தூக்கி மேலே மாற்றுறோம், உள்ளுக்குள்ளே செய்கிறோம். நம்ம ஆராய்ச்சியாளருடைய அறிவு எப்படி போகுது பாருங்கள். அப்படி நாங்கள் எடிட் பண்ணுறோம். இப்போ அதை வந்து திருத்தி அமைக்கிறோம். அதனால் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு தள்ளி கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் இப்போ சொல்லக்கூடிய அந்த ஹெர்பிசைடு டாலரண்ட், அதாவது களைக்கொல்லிகளை தாங்குகின்ற தன்மை உள்ள பயிர்கள் கொண்டு வரும். இப்படி இந்த 3. இதுக்கு முன்னாடி 2 டெக்னாலஜி அவங்க டெவலப் பண்ணாங்க. அது பெரும்பாலும் இப்போ மார்க்கெட்டில்னா அறிவு மார்க்கெட்டில் இல்லை. அது வந்து என்னென்னா, ஒன்று வந்து டெர்மினேட்டர் சீட்ஸு அண்டு வெர்மினேட்டர் சீட்ஸ் அப்படின்னு 2 சொல்லுவாங்க. இந்த டெர்மினேட்டர் சீட்ஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து விதைக்கும் போதே அது வளர்ந்து விளைச்சல் கொடுத்தோன்னே செத்து போயிடும், தற்கொலை பண்ணிக்கும். அது ஒரு டெக்னாலஜி. இந்த வெர்மினேட்டர் என்னென்னா, வளரும், பூ எடுத்துருக்கும் அப்படியே நிற்கும். நீங்கள் ஒரு ஸ்ப்ரே கொடுத்தா தான் அது வந்து காய்ப்புக்கு வரும். இந்த டெக்னாலஜி அது வந்து இன்னும் வெளியில் வரலை. அந்த 2 தொழில்நுட்பமும் இருக்குது. இப்படி வந்து பல்வேறு
இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் போய்கிட்டே இருக்குது. இந்த ஆராய்ச்சிகளை உள்ளே நுழைவதற்கு நிறைய சட்டங்கள் தடையாக இருக்குது. இந்தியா போன்ற நாடுகளில் இந்த சட்டங்களை பிரேக் பண்ணுறாங்க. யார் இதுக்கு உதவி செய்கிறாங்கன்னா சயின்டிஸ்ட் தான், அறிவியல் அறிஞர்கள் தான் இதுக்கு சாதகமான ரிப்போர்ட். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து உணவு பற்றாக்குறை வந்துடும், நிறைய உற்பத்தி பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நெல்லில் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதில் இந்த பக்கம் விவசாயிகள் நெல்லை வாங்க மாட்டாங்கன்னு போராடுறாங்க. இப்போ நெல்லை எடுத்துக்கிங்கயா அப்படின்னு சொல்லி போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பக்கம் அதே டெல்லியில் வந்து புதுசாக 2 நெல் எதுக்குன்னு அதிகமான உற்பத்தி பண்ணுறது. அதோ முரண்பாடு பாருங்கள், இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த சூழலில் நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு 2 ஒன்று மூமெண்ட்டாக மாறி ஒரு இயக்கமாக மாறி அரசாங்கத்தை ஏற்று பேசுகிறது, கொள்கைகள் ஆராய்ச்சி பண்ணி பண்ணுறது ஒரு வேலை திட்டம். இன்னொன்று நாம் என்ன பின்பற்ற போகிறோம், நம்முடைய பண்ணையில் நம்மளோட தோட்டத்தில் நம்ம ஒரு இயற்கை விவசாயியாக என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற 2 வகையான பார்வைகள் நம்ம வைக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இந்த களையை பொறுத்தளவில் களையை வந்து களை திற உரமாக மாற்றலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா களை உணவாக பார்த்தோம், களை மருந்தாக பார்த்தோம். ஆனால் அதுவே நியூட்ரியண்ட்டாகவும் இருக்குது, சத்தாகவும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு களைக்கும் ஒரு வகையான சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அது நிறையா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்க. இப்போ எடுத்துக்காட்டால் நீங்கள் எரிக்கலை இருக்குன்னு வச்சுக்கலாம், அதில் போரான் நிறையா இருக்கும். அதே போல் நீங்கள் அந்த ஆவாராய் செடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் காப்பர், தாமரச்சத்து, செம்புன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அது அதிகமாக இருக்கும். இப்படி ஒரு செடிக்கு ஒரு வகையான தன்மைகள் கூடுதலாக இருக்கும். அதை நீங்கள் வெட்டி எடுத்து அதை ஒரு ட்ரம்மில் போட்டு நல்லா ஊற வச்சு ஃபெர்மெண்டட் ஜூஸாக மாற்றிட்டிங்கன்னா, ஒரு நொதிக்கப்பட்ட ஒரு களையாக இது திரவம் மாற்றிட்டிங்கன்னா, அதை மண்ணுக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், மண்ணில் அந்த களையானது அந்த சத்தை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் எந்த சத்து இல்லையோ, இப்போ இவங்க மண்ணை வந்து காட்டக்கூடிய கண்ணாடியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதில் இன்னொரு செய்தி இருக்குது. என்ன அப்படின்னா, எந்த சத்து மண்ணில் இல்லையோ அதை காட்டுறதுக்கு வருது. ஒரு இடத்துல நிறையா துத்தி செடி வருதுன்னு வச்சுங்களேன், அங்கே கால்சியம் பற்றாக்குறை இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். எந்த இடத்துல வந்து நீங்கள் ஆவார செடி அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கலாம், காப்பர் பற்றாக்குறை இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த சத்துக்களை அது சரி பண்ணுறதுக்கு தான் இயற்கை கொண்டாந்து கொடுக்குது. களை ஒரு இடத்துல வருது அப்படின்னா அந்த சத்து அந்த மண்ணில் இருக்கின்ற உட்பொருள் அது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதை எடுத்து திரும்ப அங்கே தான் கொடுக்கணும். நம்ம எடுத்து வேலியில் போகிறோம், வேலியில் நல்லா வருது பயிர், தோட்டத்தில் வர மாட்டேங்க. ஸோ இந்த முறையை நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா, அது மூடாக்கா பண்ணலாம், களை திரவரமாக மாற்றலாம். இப்படி மாற்றி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்ச நாள், ஏன்னா கலை ஆராய்ச்சி பண்ணவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு கலையானது 7 ஆண்டுகளுக்கு தான் அங்கே இருக்கும், அதுக்கப்புறம் இடம் மாற்றிடுங்கிறாங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ணால் விட்டுட்டிங்கன்னா அந்த 7 ஆண்டுக்கு பிறகு அந்த கலை வராது, வேற ஒரு கலை வரும். ஏன்னா அந்த சத்து இல்லையோ அது வரும். அப்படி சுழற்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் அக்ரோ ஈக்காலஜின்னு சொல்கிறோம். இப்போ இந்த அடிப்படையில் இந்த கலைகளை கட்டுப்படுத்துவதற்கு இயற்கையான முறைகள் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தொழில்நுட்பத்துக்கு தாவறோம். இப்போ எப்பயுமே ஒரு பிரச்சனையை நீங்கள் தீர்க்கணும் அப்படின்னா நமக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன, தொழில்நுட்ப தீர்வுகள், சோசியாலஜிக்கல் சொல்யூஷன்ஸுக்கு பதிலாக நம்ம டெக்னாலஜிக்கல் சொல்யூஷனுக்கு போகிறோம். இது ரொம்ப ஆபத்து. அது தொடர்ந்து வேளாண்மையில் நடந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அறுவடைக்கு ஆள் கிடைக்கல, உடனே மிஷினை கண்டுபிடி, அந்த மிஷினை இறக்குமதி பண்ணு. ஆனால் அங்கே என்ன பிரச்சனை, தொழிலாளர் மத்தியில் என்ன பிரச்சனை, வருமான பற்றாக்குறை இருக்குது, அவனுக்கு சம்பளத்தை கூட கொடுக்கலாமா, அதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம், முதல்ல தொழிலாளர்கள் வெளியேற்றணும், இப்போ விவசாயிகள் வெளியேற்றிக்கிட்டு இருக்கோம். இதுதான் இன்றைக்கி நடக்கிற சமூகவியல் சிக்கல்கள். இப்போ இந்த அடிப்படையில் கலைகளுக்கும் அதே தான் நடக்குது. கலைகளை வந்து எடுப்பதற்கு நாம் வேலை ஆட்கள் இல்லை அப்படின்றக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம், தொழில்நுட்பத்துக்கு போகிறோம். அதில் ஒன்று தான் இந்த ஹெர்பிசைட் டாலரண்ட் வீட்ஸ் சொல்லக்கூடிய இந்த களை கொல்லிகளை தாங்கக்கூடிய இது களைக்கொல்லி. அவர் சொன்னார் அழகாக, அது முன்னாடியே அந்த கிளைஃபோசைட் வந்து கேன்சரை, அதாவது புற்றுநோய் உருவாக்கக்கூடிய தன்மைகள் இருக்குன்னு சொல்லி முன்னாடியே கண்டுபிடிச்சி வெளியிட்டாங்க. அவங்க கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க, அந்த அப்படிலாம் கிடையாது அதில் என்ன, அப்புறம் நிரூபிச்சிட்டாங்க. தடை செய்யப்பட்ட நிறைய கொல்லிகள் நம்ம பயன்படுத்துகிறோம். இது ரொம்ப ஆபத்தானது. நம்மளை போன்று இருக்கக்கூடிய விவசாயிகள் இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு 2 விஷயம் செய்யணும். ஒன்று, மக்கள் மத்தியில் இதை பரப்பணும். ஏன்னா இப்போ எனக்கு ஈரோடு பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணுறேன்ட்டு வருவார். அந்த பகுதியில் வித்தியாசமாக இருப்பாங்க. அவர்கிட்ட கேட்டோம்னா கடைசி களைக்கொல்லி மட்டும் அடிச்சுக்கோங்க அப்படிம்பாங்க. அதாவது களைக்கொல்லி வந்து இயற்கை விவசாயத்தில் ஒரு பங்குன்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை பிரச்சாரமாகவும் எடுத்துகிட்டு போகணும். நிறைய பேர்ட்ட கொண்டு போய் இந்த செய்தி சேர்க்கணும். அந்த பக்கம் நம்ம இதுக்கு மாற்றுகளையும் நம்ம சொல்லணும். 2மே பண்ணோம்னா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் நம்ம விவாதம் பண்ணலாம்.